முரளி என்ன பண்ணுறாரு, சிவராமனோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து எடுத்துடுறாரு. எடுத்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. ஆனால் இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லவே சொல்ல அபி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது வந்து தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் தெரியப்படுத்திடுறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, அபியோட அம்மா வந்து அபியை பயங்கரமாக திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ஏன்டி இப்படிலாம் எல்லாம் எங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. நடந்த விஷயத்தையெல்லாம் வந்து அபி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி சாரிம்மா, வேறு வழியில் வந்து நான் விட்டுட்டேன், எல்லோரும் தாங்க மாட்டீங்க, அதனால தான் கண்டிப்பாக ஆப்ரேஷன் வந்து நான் பண்ணிவிடுவேன், அப்பாவுக்கு காசு சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடி இது இப்படி பண்ணிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மனசு வருத்தப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் எப்படியாவது வந்து அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு காசு வேணும், அதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, முரளி யோசிக்கிறாரு, இந்த காசை நம்ம கொடுத்துட்டா நம்ம மேலே வந்து இந்த குடும்பமே வந்து பிரியமாயிடும், அப்புறம் என்ன ஈஸியாக எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அபியோட அத்தை வந்து சிவராமன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி எப்படியாவது வந்து அந்த தம்பிக்கும் நம்ம அபிக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, சரிக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அடுத்து வந்து சரி அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்ப்பா அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. பார்த்தா இவர் தனித்தனியாக போய் ஃபோன் பேசுகிறதும், அதுக்கப்புறம் ஓடி போய்ட்டு வந்து வேறு மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய சொல்கிறதும், அங்கங்கே காணாமல் போயிடுறதும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முரளி பண்ணுறதை பார்த்துட்டு சந்தேகம் வருது சிவராமனுக்கு. இந்த தம்பிக்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது, ஆனால் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அதே மாதிரி வந்து ஒரு யோசனையாக வந்து நடந்து வந்துகிட்டே இருக்கா. அப்போ திடீர்னு வந்து முரளி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துடுறாரு. பார்த்துட்டு வந்து சரி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. பார்த்தா வந்து நம்ம அஞ்சலி கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. அஞ்சலியும் வந்து முரளியும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. 2 பேருமே வந்து கோயிலேருந்து நடந்து வராங்க. அஞ்சலி வந்து விழ போகிறாங்க. முரளி வந்து தாங்கி பிடிக்கிறாரு. என்னங்க இப்படி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தாங்கிக்கிறாரு. நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிறாரு. உடனே வந்து என்னங்க நீங்கள் பரவாயில்லங்க, நடந்து வர பரவாயில்ல, என்னோட பொண்டாட்டி நான் தூக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே சிவராமன் கேட்டுறாரு. கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. அப்போ சிவராமன் பார்த்ததை வந்து முரளி பார்த்துடுறாரு. ஐயோ இந்த ஆள் ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டானே, இப்போ எப்படி இந்த ஆளை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. பின்னாடி வராரு சிவராமன். உடனே வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும் எல்லாக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது பின்னாடி வந்து முரளி வராரு. வந்தோடனே நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னோன்னே, உன்னை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிச்சு, எதுக்காக எங்கள் வீட்டில் வந்து நடிச்சிட்ருக்க, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பாருங்கள், நான் என் மனசு வந்து சரியில்லை, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கவனிங்க, நான் சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவ, அதனால் வந்து எனக்கு பணக்கார வாழ்க்கை கிடச்சிது, அதுக்காக பணத்துக்காக அஞ்சலியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் என் மனசு ஃபுல்லாக வந்து உங்கள் பொண்ணு தான் இருக்கா, உங்கள் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன், உன்னை மாதிரி கேவலமான ஒருத்தருக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரமாட்டேன், நான் எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி இப்போவே உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்றாரு. நீங்கள் எப்படி துரத்துவீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது என்ன பண்ணுறாரு, அவர் காலை வந்து இழுத்து விட்டுறாரு. உடனே அவர் போய் கீழே விழுந்துடுறாரு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ நீ இறந்து போயிட்டேன்னா கூட ஹார்ட் அட்டாக்கில் தான் இறந்தேன்னு எல்லாரும் சொல்ல வச்சுடுவேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, நிம்மதியாக போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு நல்லா வந்து கை காலெல்லாம் முறிச்சு விட்டுறாரு. அவர் நெஞ்சிலே போட்டு நல்லா மெச்சிடுறாரு. அதனால் வந்து அவரால் மூச்சு விட கூட முடிவு, ரொம்ப சிரமப்படுறாரு. கரெக்டாக வந்து எப்படியாவது இவரை மேலே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே அபி வீட்டில் எல்லாருமே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு உடனே பின்வாங்கி ஓடி போயிடுறாரு. என்னாச்சு சிவராமா உனக்குன்னு சொல்லிட்டு ஓடி வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. உடனே அவரால் எதுவுமே பேச முடியல, ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காரு அப்படி சொல்லி சொன்னோன்னே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதோட முடியுது.